கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் அருந்தி உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் வீடுகளுக்கு கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா நேரில் சென்று உயிரிழந்தோர் உடல்கள் மீது மாலைகள் வைத்து அஞ்சலி செலுத்தினார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் கதறி அழுத காட்சி காண்போரை கண்கலங்க வைத்தது. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதிக்கு நேரில் சென்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோரின் வீடுகளுக்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்த மணிகண்டனின் மனைவியை புரட்சித்தாய் சின்னம்மா சந்தித்து ஆறுதல் தெரிவித்த போது அந்த பெண் கதறி அழுதார். இந்த காட்சி காண்போரின் உள்ளத்தை நெகிழச் செய்தது. எங்களால வெளியும் போக முடியாது. எங்களுக்கு வெளியே போய் தனியா நின்று போராடுறதுக்கு விட மாட்டேன்றாங்க. அழுத்திட்டே இருக்கிறாங்க, அழுத்துறாங்க அப்படியே எங்களை. எப்படியாச்சும் நீங்க ஒரு முயற்சி பண்ணுங்க ஐயா. இப்போ அவங்க அம்மா மட்டும் இருக்காங்க. எங்க அம்மா பார்த்து இந்த கள்ளச்சாராயத்தை ஒதுக்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு முடிவு எடுக்கணும். அது பிடிச்சி தான் எல்லாரும் இந்த மாரி ஆயிட்டாங்க. அதுக்கு எதனா காட்டு போய்ட்டு நானும் அதெல்லாம் சொல்லிட்டு வந்தேன். பொருள் இங்கே தான் மெயின், இங்கே தான் வியாபாரமே இங்கே தான். அந்த கோயிலை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. ஒரு வீட்டுல 2 பேரே போகும். ரெண்டு பேரே போகும். என் மாதிரி மௌனம் என் மௌனம் சேர்த்துட்டான். இது எங்க வீட்டுக்காரம்மா. கருணாபுரம் பகுதியில் கொட்டும் மழையில் நனைந்தபடி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு புரட்சித்தாய் சின்னம்மா ஆறுதல் தெரிவித்தார். அண்ணா கொஞ்சம் அப்படியே